என்ன ஒண்ணுமே இல்ல. என்னங்க ஐயோ லெட்டர் வாசிங்க. சரி லெட்டர் வாசிங்க பாபா. கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. வணக்கம் வணக்கம். சரி என்ன விசேஷம்? பெருசா தடல்படலா இதெல்லாம் நடக்குது போல எனக்கு. பிறந்த நாள். சரி எங்க வாய் வாங்க சேர்ந்து நில்லுங்க. நீங்க தனியா நிக்க கூடாது. சரி ஓகே. என்ன பேர் உங்களுக்கு? சுவீந்திரன். சரி சுவீந்திரனுக்கு இன்னைக்கு பர்த்டே ஆகணும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவங்க சிறப்பா செய்யறாங்க போல இருக்குது. சரி ஹாப்பி பர்த்டே சுவீந்திரன் சொல்லி உங்களுக்கு அழகா ஒரு கேக் கொண்டு யாரோ அனுப்பியிருக்கணும். சரியா கொடுத்துருவாங்க. சரி கொடுத்துருங்க. மச்சிங்கா ப்ளூ கலர்லயே நீங்களும் டிஷர்ட் போட்டு கொண்டு நிற்கிறீங்க. சரியா தான் வந்திருக்கு. சரி சுவீந்திரன் சொல்லி போட்டு அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. யாரப்பா இப்படி எல்லாம் அனுப்பினது? என்னப்பா வைஃப பக்கத்துல வச்சுக்கொண்டு சித்தப்பாவை சொல்றீங்க? வைஃப் எல்லாம் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லையா? இப்படி சித்தப்பா தான் பிளான் பண்ணிருப்பாரு. ஏன் சித்தப்பாவை சொல்றீங்க? டக்கண்டு கேட்ட உடனே மாவட்ட பேரை முதலாவதா சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் தெரியல இனி தந்தர இருக்குன்னா நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு வெட்டிங் நடந்தவளோ காலம் 1 வருஷம். அப்ப அதுக்காக இனி எதுவும் தரலாம்னு யோசிச்சிருக்கலாம். அதுக்கும் இந்த கேக்குக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஏன் அவருன்னு சொல்றீங்க? இந்த இடத்தை தொடர்பு கொண்டு அதை செய்தால் தெரியாம செய்யணும்ன்றதுக்காக யார் யார்ட்டையோ ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப யாரா இருக்கும்? அது என்ன அவர் தான் அவரை தவிர வைஃபையும் இருக்கா திரும்பி பார்த்துட்டு அவர் தான் அவரை தவிர ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல. இது வந்து ஒரு கேர்ள் தானே அனுப்பி இருக்காங்க. ஒரு லேடின்ற பேர்ல தானே வந்திருக்கு. இந்த கணக்கை யோசிக்கிறீங்க என்னடா இது? இந்த அக்கா வந்து 1 வருஷம் தான் கல்யாணம் நடந்து யாரோ லேடி அனுப்பி இருக்கிறான்னு வேற குண்டை தூக்கி போடுறா. அப்படியா? அப்படி லேடி ஒருத்தரும் இல்ல அனுப்ப. சரி இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் போல இருக்கு. அக்கா அங்க இருக்கிறா, லண்டன்ல இருக்கா. சரி நீங்க வைஃப் பக்கத்துல நிக்கிறா. கல்யாணம் கட்டின பிறகு வார 1வது பர்த்டே அப்படியா? ஓகே கல்யாணம் கட்டின பிறகு வார 1வது பிறந்த நாள். வைஃப் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பான்னு கூட சொல்லல. அக்காவை கூட சொல்லல. அந்த சித்தப்பாவை ஏன் சொன்னீங்கன்னு தான் எனக்கு விளங்குது. இல்ல அவர் இல்லையே. ஓகே சொந்த அக்காவா? ஒண்ட விட்ட அக்கா. என்ன பேர் அதுக்கு? பாமினி. நோ இல்லையே. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு, கொடுப்போமா? கொடுப்போமா? இது வந்து பர்சனலா கொடுக்க சொன்னவங்க அந்த அனுப்பினவங்க. சரி பாப்போமா? சரி வாங்கிக்கொள்ளுங்க, கொடுப்போம். எல்லாரும் நிக்கிறதா பரவாயில்ல, கொடுப்போம். என்ன பயமா வர கை நடுங்குது வேற. பர்சனலா கொடுக்க சொன்னவங்க லைட்டா கையெல்லாம் நடுங்குது. என்ன உங்களுக்காக ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க, சிட்டிசன் வாட்ச் ஒன்று. அதுல ஒன்று நாங்க போடையில, அதுல சிட்டிசன் வாட்ச் ஒன்று பேர் தான் போட்டிருக்குது. சரி யார் இப்ப
என்ன என் வைஃப் சொன்னபடியாவோ அவ குழப்பி விடுறா. என்ன சொன்னவர்? நோ, இதோட ஆம்பளை அனுப்பவே இல்லையப்பா. அத்தை என்ன பேரா? அத்தைக்கு என்ன பேர் வருது இல்ல? பேரு என்ன பதட்டத்துல பேரெல்லாம் மறந்துட்டு போல இல்ல. அப்ப யாரு? வடிவா யோசிங்க, வடிவா யோசிங்க. நிஷா, அது யாரு? அவ என்ன எனக்கு பாவமா கிடைக்கும் உங்களை. அவட பேர்ல சித்தப்பா அனுப்பியது என்னப்பா? சுத்தி சுத்தி பார்த்தா சித்தப்பா சித்தப்பான்னு அந்த சித்தப்பா தான் வார. ஆனா பாவம் அந்த சித்தப்பாண்டிக்கு கிஃப்ட் அனுப்பவே இல்லை. இதை பார்த்துட்டாவது அந்த சித்தப்பா கிஃப்ட் அனுப்பட்டுக்கு நாங்க சொல்றோம். சும்மா வளர்க்கணும். நீங்க இதுல ஒரு என்வலப்போட வந்திருக்கிறேன் சரியா? இதுக்குள்ள என்ன கடிதம் கிடக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன இதுல வந்திருக்கணும் உண்மையா எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க திறந்து பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். என்ன வேர்க்குது டக்கண்டு? என்னது ஃபர்ஸ்ட் லவரா? எனக்கு கேடுச்சு ஒருவேளை எனக்கு முதல் 6வது லவர் இருந்து அவங்களும். ஐயோ குடும்பத்தை குலைச்சிடாதீங்க அப்படியா? ஆனா லைட்டா பயமா தான் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. என்ன செய்வோம்? இது எல்லாருக்கும் முன்னால படிச்சு காட்டவா? இதெல்லாம் இருக்கு உங்களோட வாழ்க்கையை. மச்சாளாக்கள் எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. அவங்க இது கடிதம் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். என்ன கண்ணு வர கலங்குது? என்ன ஒண்ணுமே இல்ல. என்ன ஐயோ இத எப்படி சரியா பயப்படுத்திட்டணும். லெட்டர் வாசிங்க. சரி லெட்டர் வாசிங்க பாபா. அப்பாடா கடிதம் இல்ல அப்படியா? இந்த கண் கலங்கினது மச்சாளாக்களா இருக்கிறது கடிதம் போட்டுட்டாங்க. சரி இதுல 30,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் செலவுக்கு சாப்பாட்டு செலவுக்கு எடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. எனக்கு இந்த காரணம் தெரியணும். வேறு இப்ப கண் கலங்கினது. பயப்படுத்திட்டுனா பயந்துட்டீங்களா? இல்லது அடி உள்ள போகுதோ மனசிட்டு அவங்களா இருக்குமோன்னு நினைச்சிருக்கிறீங்க? சரி இல்ல. சரி பாவமா இருக்கு. அளவர வச்சுட்டேன். பிறந்த நாள் படினா அளவர வச்சுட்டு அந்த கிஃப்ட் அனுப்பினவங்க பேச போறாங்க. எனக்கு ஏன் அள வச்ச நீங்க பாவமா இருக்குன்னு. சரி சுயந்திரனுக்கு இந்த அழுகையை நாங்க நிப்பாட்டுறதுக்கு ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிப்போம் சரியா? படிச்சு விஷ் பண்ணி போட்டு யாருன்னு சொல்லுவோம். ஓகே சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Swindran. Happy birthday to you. Happy birthday. சரி இப்ப சொல்லுங்க யாருன்னு. 3 பேர் அனுப்பிடுங்க. மறுபடியும் இந்த அக்காவை குழப்பறாங்க அப்படியா? 3 பேர் சரியா? இப்ப கேளுங்க வீட்டு நீங்க அதுல ஒண்ணு இல்லையா? அவையல் தான். சரி பாவம் பாவம் அவர் அளவர வச்சுட்டோம் பிறந்த நாளண்டு. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் எங்களை என்னன்னு சொல்றேன், எங்களை போக விடாம கும்பினாலும் கும்பிடுவாங்க. சரி இன்றைக்கு உங்களுக்காக ஸ்ரீகுமரன் உங்களோட வைஃபின் சித்தப்பா அண்ட் குமுதினி சித்தி அண்ட் மிதுஷிகா தங்கச்சி உங்களுக்காக இந்த கிஃப்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நீங்களும் உள்ள. சரி ஹாப்பியா? பயந்துட்டீங்க என்ன கொஞ்சம்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல எனக்கு. சரி நல்ல பிள்ளை. இப்படிதான் நாங்க குழப்புவோம்.
இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும் வைஃப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற போல எனக்கு அதுதான் வீட்டை அடி விழுகிறது போல எனக்கு சரி நீங்க இப்போ ஹாப்பியா சிரிச்ச முகத்தோட இருக்க வேணும் உங்களுடைய சித்தப்பா சித்தி தங்கா எல்லா சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெட்டிங் பண்ணி கண்ண நாள் தொடர்புகள் இல்லாமல் இருந்தது ஒன்றுமே செய்ய கிடைக்கல அப்போ இந்த பிறந்த நாளுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசையாக செஞ்சுருக்கிறாங்க உங்களோட சித்தப்பா ஸோ அவர் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தி மிருஷிகா சார்பாகவும் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க இவங்களுக்கு சரி தேங்க்ஸ் சின்னனா சொல்லல ரொம்ப தேங்க்ஸ் பெருசா சொல்றேன் சொல்லி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் எப்பவும் ஹாப்பியா இருங்க இப்படியெல்லாம் டக்குன்னு அழக்கூடாது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வாருங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு வலிக்கிறேன் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ